ஸ்ரீ கர்க சம்ஹிதை 21ஆம் அத்தியாயம். மூன்றாவது கோட்டையின் வாசல் தெய்வங்களை கண்டு வழிபடுவதன் மகிமையும் பிண்டாரக தீர்த்தத்தின் மகத்துவமும். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், மூன்றாவது கோட்டையின் அரசரே, கிழக்கு வாசலில் அன்னை அஞ்சனையின் மைந்தனான அனுமன் தினமும் அதனை காவல் காக்கிறார். இறைவனின் வலிமை மிக்க பக்தன் யார்? அனுமனை காண்பவர் அனுமனைப் போலவே இறைவனின் சிறந்த பக்தராக மாறுகிறார். அதேபோல் தெற்கு வாயிலில் சுதர்சன சக்கரம் இரவும் பகலும் எரிகிறது. அது உண்மைதான் அரசரே. அந்த சுதர்சனரின் மனம் எப்போதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே மையமாக கொண்டுள்ளது. அவரை காண்பதன் மூலம் ஒருவர் பகவான் ஸ்ரீஹரியின் சிறந்த பக்தராக மாறுகிறார். சுதர்சன சக்கரமும் எப்போதும் அவரை பாதுகாக்கிறது. அதேபோல் வலிமை மிக்க கரடி மன்னன் பவன் மேற்கு வாயிலை பாதுகாக்கிறான். அரசரே, அவர்கள் தொடர்ந்து இறைவனை வழிபடுவதில் ஈடுபட்டுள்ளனர். இறைவனின் அந்த சிறந்த பக்தரான ஜாம்பவானை காண்பதன் மூலம் ஒருவர் இந்த உலகில் பகவான் ஸ்ரீஹரியின் நீண்டகால பக்தராக மாறுகிறார். இவ்வாறு வலிமை மிக்க விஸ்வக்சேனர் வடக்கு வாயிலை தினமும் பாதுகாக்கிறார். அரசரே, அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பரந்த இதயம். ராஜனே, அவர்களை காண்பதன் மூலம் ஒருவர் திருப்தி அடைகிறார். கோட்டைக்கு வெளியே பிண்டரக தீர்த்தம் உள்ளது. அதன் மகிமையை கேளுங்கள். அரசர்களில் சிறந்தவரே, ராஜ சிரோத்தமரே, பிண்டாரக தீர்த்தத்தின் மகத்துவத்தை கவனமாக கேளுங்கள். அதன் நினைவு மட்டுமே ஒருவரை பெரும் பாவங்களிலிருந்து விடுவிக்கிறது. ரைவதக மலைக்கும் கடலுக்கும் இடையில் பிண்டாரக பகுதி உள்ளது. இது சிறந்த யாத்திரை தலத்திற்கும் செல்வத்தின் பரிபூரணத்திற்கும் நுழைவாயிலாகும். விதேக மன்னரே, அதே ஆலயத்தில் வலிமை மிக்க எது மன்னர் மிகவும் பரிபூரண பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைப்படி யாகங்களின் அரசரான ராஜசூயத்தை நிகழ்த்தினார். அரசரே, மன்னர் உக்ரசேனரின் அந்த சிறந்த யாகத்தில் அனைத்து புனித ஸ்தலங்களும் அழைக்கப்பட்டன. அவை எல்லா பக்கங்களிலிருந்தும் வந்து அதில் தொடங்கின. முழு ஆலயமும் ஒருங்கிணைக்கப்பட்டதால் அந்த ஆலயத்தின் பெயர் பிண்டாரகம் ஆனது. அதில் நீராடுவதன் மூலம் ஒருவர் உடனடியாக ராஜசூய யாகத்தின் பலனை பெறுகிறார். 3 தினங்கள் நீராடி விரதம் கடைபிடித்து பிராமணர்களுக்கு தங்கம் கொடுப்பதில் கவனம் செலுத்தி அவர்களின் பாதங்களை வணங்கும் மகாத்மா நரதேவர் என்பதில் ஐயமில்லை. அவர் ஒவ்வொரு நாளும் கைதிகளால் அவரது புகழை கேட்கிறார். தங்கம், ரத்தினங்கள் மற்றும் சிறந்த ஆடைகளால் நிறைந்துள்ளார். சந்திர முகம் கொண்ட மணமகள்களின் சமூகங்கள் அவரது சேவையில் வாழ்கின்றன. அவர் எப்போதும் மகிழ்ச்சியானவர், வலிமையானவர் மற்றும் மிகுந்த வலிமை மிக்கவர். இரவும் பகலும் அவரது வாசலில் இடி முழக்கம் போல் முரசுகள் ஒலிக்கின்றன. அவரது வெளிப்புற மற்றும் உள் முற்றங்களில் யானைகள் கர்ஜிப்பதையும் குதிரைகள் மூக்கால் சப்தமிடுவதையும் மன்னர்கள் கூட்டமாக இருப்பதையும் அவர் காண்கிறார். அங்கு வசிக்கிறார். அதன் இரத்தின அரண்மனைகளில் பல கொடிகள் பறக்கின்றன. போதையில் இருக்கும் யானைகளின் செவிகளால் துன்புறுத்தப்படும் மாயையான கூட்டம் அதன் நில பிரபுக்களால் அலங்கரிக்கப்பட்ட துவாரத்தின் அழகை மேலும் கூட்டுகிறது. பிண்டாரக தீர்த்தத்தில் நீராடாமல் ஒருவர் இந்த உலகில் ராஜ்யத்தை எவ்வாறு அடைய முடியும்? அந்த தீர்த்தத்தில் நீராடாமல் ஒரு பாவப்பட்ட மனிதன் தனது வாழ்க்கையின் முடிவில் எவ்வாறு முக்தியை அடைய முடியும்? பிண்டாரக புனித இடங்களில் உணவு உட்கொள்ளாமல் யாரும் அவமானத்தை நல்வாழ்வை அடைய இயலாது. பிண்டாரக தீர்த்தத்தின் உணவு உட்கொள்ளாமல் கர்மா, தர்மம் மற்றும் வர்மம் பாதுகாப்பு கவசம் அடைய முடியாது. பிண்டாரக தீர்த்தத்தில் உணவு உட்கொள்ளாமல் மனிதன் பிரிவின் வலியை அனுபவிக்கிறான். அதை உண்பவன் அந்த துக்கத்திலிருந்து விலகி இருக்கிறான் அல்லது ஒரு சிறப்பு யோகி ஆகிறான். அந்த யாத்திரையில் நீராடும் ஒரு நல்லொழுக்கம் உள்ள நபர் சிறந்த இன்பங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். நோய்கள் அவரை தொட இயலாது. விதேக மன்னரே,
வைசாக மாதத்தில் துவாரவதியை வலம் வந்து அவளுக்கு வணங்குபவருக்கு இந்த உலகத்தில் அனைத்து பரிபூரணங்களும் அவரது கரங்களில் வந்து சேரும். சைத்திர மாத பௌர்ணமி முதல் வைசாக மாத பௌர்ணமி வரை துவாரகைக்கு சென்று யாத்திரை, தரையில் உறங்குதல், கழிப்பறை, உண்ணா நோன்பு மற்றும் நவனம் உட்கொள்ளுதல் போன்ற விதிகளின்படி வாழ்பவருக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் என்பதை வேத 4 முக பிரம்மதேவரால் கூட கூற இயலாது. மழை நீரோடைகளை எண்ணுபவருக்கு கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணபுரிக்கு செல்வதால் கிடைக்கும் புண்ணியம் கணக்கிட இயலாது. தேதிகளில் ஏகாதசி, அரவங்களில் நாகராஜ சேஷன், பறவைகளில் கருடன், வரலாறு மற்றும் புராணங்களில் மகாபாரதம், கடவுள்களில் யதுதேவ, தேவ வசுதேவர் போன்றவர்கள் சிறந்தவர்கள். எனவே புனித துவாரவதி முழு நகரங்கள் மற்றும் பிரதேசங்களில் சிறந்தது. வானத்தில் மேத மாலையை மின்னல் மாலைகள் அலங்கரிப்பது போல தரையில் வைகுந்த லீலையின் அதிகாரமாக இருக்கும் அழகிய குசஸ்தலி துவாரகை நகரம் யதுமண்டலத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த நகரம் யதுமண்டலி நகரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதில் முழுமுதற் கடவுள் தானே சதுர்விய வடிவத்தில் வசிக்கிறார். அவரை உக்கிரசேனர் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்ற பதவியை பெற்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீஹரிக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். விதேக மன்னரே, பகவான் தனது உன்னதமான இருப்பிடத்திற்கு புறப்படும் போது கடல் அந்த தெய்வீக நகரத்தை மூழ்கடிக்கும். பகவான் ஸ்ரீஹரியின் தெய்வீக ஆலயம் மட்டுமே இருக்கும். இறைவன் அதில் என்றென்றும் வசிப்பார். கலியுகத்தில் அங்கு வசிக்கும் மக்கள் தினமும் தொடர்ந்து கடல் நீரின் சத்தத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த வார்த்தைகளை செவிமடுக்கிறார்கள். பிராமணன் கற்றவனாக இருந்தாலும் சரி, அறியாதவனாக இருந்தாலும் சரி, அவன் என் உடல். ஒரு பிராமணனாக இருப்பவன் அவர் கடல் கரையிலிருந்து ஆழமான நீரில் சென்று அங்கிருந்து உயர்ந்த கடவுளின் சிலையை கொண்டு வந்து அதை நிறுவிய பின்னர் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுவார். அவர் தானே சூரியன், மனிதர்களின் தலைவரே, பகவானே. கலியுகத்தில் ஸ்ரீ துவாரகை நாதரின் வடிவத்தை காணும் பக்தர்கள், யோகீஸ்வரர்களுக்கு கூட அரிதான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பதவியை அடைகிறார்கள். அரசரே, ஸ்ரீ கிருஷ்ணபுரியின் மகத்துவத்தை நான் உங்களுக்கு விவரித்தேன். அதை பக்தியுடன் கேட்டு விவரிப்பவர் துவாரகாபுரியில் வாழும் பலனை பெறுகிறார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான பிண்டாரக தீர்த்தத்தின் மகத்துவம் என்னும் தலைப்பு கொண்ட 21ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.